அனைவருக்கும் வணக்கம். இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன். அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் எந்த மாணவர்களுக்கு, என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள். உங்களுக்காக ஒரு 60 கட்டு ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பாருங்க, இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள். மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள். இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம். இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மாந்திரிக முறைகள். நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவேன். இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை. எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை. எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் 1934ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்கு. என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன். எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஏன் மந்திரம் படிச்சிருக்கணும்? ஏனென்று சொன்னால், ஒரு நியாயம் தர்மம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது கோர்ட்ஸுக்கோ போனால் அங்கே பணக்காரர்களோ அல்லது பதவியில் இருப்பவர்களோ, உயர் பதவியில் இருப்பவர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்களுக்கு முன்னால உங்களோட எதுவுமே செல்லுபடியாகாது. அந்த இடத்துல நீங்க நாவடக்கம், இந்த மந்திர பிரயோகங்களை கொண்டுதான் வெல்ல வேண்டி இருக்கும். உங்களோட பிள்ளைகளை கொண்டு நடக்கலாம். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த தான் வீடியோவில் பார்க்குறீங்க, யூடியூப்ல எத்தனையோ பிரச்சனை வருது. அந்த நேரங்களில் நீங்களாக செய்து உங்கள் எதிரிய நீங்கள் சங்காரம் செய்யலாம். பெண்கள், நீங்கள் உயர் அதிகாரிகளிடம் எவ்வளவோ பிரச்சனைகள் என்னிடமே வருகிறது. அவ்வாறான இடங்களில் நீங்கள் நாவடக்கம் செய்து அந்த உயர் அதிகாரியை அடக்கி விட்டு போகலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் சிறப்பதற்காக சரஸ்வதி மந்திரங்களை நீங்கள் கற்பித்துக் கொடுக்கலாம். சரஸ்வதி எண்ணெய் மந்திரித்து கொடுத்தால் பிள்ளைகள் நன்றாக ஞாபக சக்தியுடன் படிப்பார்கள். இதற்காகத்தான் நீங்கள் மந்திரங்கள் படித்திருக்க வேண்டும். ஒருவர் பில்லி வஞ்சனை சூனியம் செய்தால் அதை தடுக்கக்கூடியவாறு, அவருக்கு திருப்பி அனுப்பக்கூடியவாறு உங்களுக்கு தெரிய வேண்டும். இதெல்லாம் நீங்களே படித்திருங்க. அதுக்காகத்தான் எந்த ஒளிமுறையும் இல்லாமல் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். பெண்களுக்கு ஆண்கள் பெண்கள் யாரும் படிக்கலாம். அதெல்லாம் எந்த தங்கு தடையும் இல்லை. என்னிடம் படித்தவர்கள் சிறப்பாக இப்பொழுது தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். உங்களுக்கு கடன் சுமைகள் இருந்தால் தனதானிய சம்பத்து வருவதற்கான பிரயோகங்களை செய்து நீங்கள் தனதானிய சம்பத்துகளை அடைந்து கொள்ளலாம். ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகும்போது காரிய தடையை நீங்கள் தடைபட்டு செய்வதன் மூலம் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளலாம். இன்னும் இதை நாங்கள் வாழும் உலகத்தை விட இன்னும் ஒரு உலகத்தை நீங்கள் காணக்கூடியவா இருக்கு, அமானுஷ்ய உலகம். இதற்குள் வந்தால்தான் அது உங்களுக்கு தெரிய வரும். நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இன்னொரு அமானுஷ்யமான, எங்கள் கண்ணுக்கு தென்படாத ஒரு உலகம் இருக்கிறது, தேவதைகள் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் சொல்வதை விட நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்கள், தேவதைகள், பிசாசுகள், பூதங்கள், இதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். மந்திரம் படிக்க விரும்பியவர்கள் வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான மாந்திரிக பிரயோகங்களும் கற்றுத்தரப்படும். அனைத்துக்கும் கட்டணம் உண்டு. என்றால் கட்டணம் இல்லாத படிப்பிப்பது நீங்கள் சரியான சிரத்தை எடுத்து படிக்க மாட்டீர்கள். கட்டணம் கட்டினால்தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. நன்றி, வணக்கம். சுயநலவாதிகளுக்கும் அதர்மக்காரருக்கும் வஞ்சகர்களுக்கும் கஞ்சர்களுக்கும் எனது மந்திரங்கள் சித்திக்காது அழிவையே தரும். இது சிவன் மீது ஆணை. இதை சரிவர தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் சில பேர் இறந்ததன் பின்னர்
ஆத்மாக்களாக உருவெடுத்து அலையத் தொடங்குகின்றார்கள். ஆத்மா சாந்தி அடையாமல், அவர்களுக்குரிய லோகங்களுக்கு போகாமல். அவர்களுக்குரிய லோகம் என்றால் ஒவ்வொரு லோகங்களிலிருந்து சில சாபங்கள் காரணமாக இங்கு வந்து மனிதர்களாக பிறந்து அவர்கள் நடமாடி அவர்களின் சாபங்கள் தீராத பட்சத்தில் மரணம் ஏற்படும் பொழுது பிரேதாத்மாக்களாக உருவெடுக்கிறார்கள், தேவதைகளாக மாறுகிறார்கள். உதாரணமாக சில பிராமண கர்ப்பிணிகள் இறந்தால் மோகினிகளாகவும் யட்சிகளாகவும் மாறுகிறார்கள். அதுபோல சிலர் ஒவ்வொரு லோகங்களிலிருந்து வருவார்கள். வைரவலோகம், இன்னும் பல லோகங்கள் இருக்கின்றன, முனிலோகம் என்றெல்லாம். அங்கிருந்து வந்து அவர்கள் இங்கு வந்து தனது ஆசைகளை பூர்த்தியாக்கி, ஆசைகள் பூர்த்தி ஆகாதவர்கள் இங்கு இறந்ததற்கு பிறகு அவர்களின் ஆத்மா பிரேத பைரவனான், பிரேத முனி என்று சொல்வார்கள், அந்த தேவதைகளாக மாறும். இவர்களை நாங்கள் பல விதத்தில் அழைப்போம். சில மோசமான தேவதைகளாகவும் காலம் செல்ல செல்ல அதிகரித்து அவர்கள் பலம் அதிகரிக்கும். இதில் இவ்வாறான தேவதைகளுக்கு நீங்கள் துரத்த வேண்டுமாக இருந்தால் பின்வரும் விடயங்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம். பின்பற்றும் பொழுது நீங்கள் எவ்வாறாக இருந்தாலும் சிறந்த ஒரு காவல்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் இந்த மூலிகைகளை காவலாக கட்டிக்கொள்ள வேண்டும். அதுவே சிறந்தது. எதிர்த்து நிற்கும் அவற்றிற்கு மந்திரங்களை பாவிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு மூலிகையையும் ஒரு உயிரினத்தையும் பயன்படுத்தி நாங்கள் இவ்வாறான பிரேத ஆத்மாக்கள், ஆவிகள், பிரேதாத்மாக்களை துரத்த முறையை பார்ப்போம். இந்த மூலிகையினை பேய் மருட்டி, பெருந்துன்பை என்றெல்லாம் கூறுவார்கள், பேய் விரட்டி என்று கூறுவார்கள். இந்த மூலிகையின் சிறப்பு, இதை நீங்கள் பச்சையாகவே எடுத்து சுருட்டி திரியாக கூட கொளுத்தலாம். இதனை நீங்கள் கசக்கி இதன் சாறை எடுத்து பிரேதாத்மா அல்லது ஆவிகள், தேவதைகள் பிடிக்கப்பட்டவர்களின் நெற்றியில் கொஞ்சம் பூச வேண்டும், உச்சந்தலையில் கொஞ்சம் வைக்க வேண்டும், நாவில் கொஞ்சம் தடவி விட வேண்டும். பிரேதாத்மா அவர்களை விட்டு ஓடிவிடும். இதற்கு ஓடாவிட்டால் நீங்கள் சொறித்தவளை ஒன்றை எடுத்து அதன் உடலை போக்கிவிட்டு அதற்குள் இந்த இலைகளையும் தண்டுகள் எல்லாம் வைத்து கட்டி காய வைக்க வேண்டும். அதை எடுத்து இந்த மரத்தின் விறகினால் புகையிட வேண்டும். அல்லது இதனோடு வெள்ளை எருக்கு, திருகுகல்லி, இதை காய வைத்து அந்த சுள்ளிகளோடு வேப்பஞ்சுள்ளியும் கலந்து காஞ்சுர சுள்ளியும் போட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் இப்போ காய வைத்து எடுத்து அந்த சுரித்தரவை சூரணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளே இருக்கும் அந்த இலகுலையோடு சேர்த்து கொஞ்சம் புகைப்பிடிக்க, எப்பாற்பட்ட தேவதைகளாக இருந்தாலும் என்றால் பெரும் சக்தி வாய்ந்ததல்ல, பிரேதாத்மாக்கள் தேவதைகளாக மாறி நிற்பது, பிரேதாத்மாக்களோடு கூடிய தேவதைகள் அன்னாரை விட்டு ஓடிவிடும். நீங்கள் பிறகு இந்த இலையையே இந்த மூலிகையை சாப நிவர்த்தி செய்து இதன் வேரை கட்டிவிடலாம். கட்டிவிட்டால் எக்காலத்திலும் பிரேதாத்மாக்கள் அண்டாது. இந்த சுள்ளியை, இந்த பேய் மிரட்டி சுள்ளியை உங்கள் வீட்டின் 4 பக்கமும் வைத்து வாசலிலும் புதைக்க அந்த இடத்திற்கு பேய் அணுகாது. பேய், பிரேதாத்மாக்கள் இக்காலத்திலும் வராது. அனுபவத்தில் கண்ட உண்மை. இதைவிட நீங்கள் இந்த புகையை தொடர்ந்து போட்டுக்கொண்டு வர வேண்டும். ஒரு வேப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த புகை போட வேண்டும். கன்னி மூலையில் இதை கொண்டு போய் வைத்தால் அந்த புகையை எல்லா இடமும் பரவும் தக்கவாறு புகையிடுங்கள். அந்த பிரதேசத்தில் இருக்க பிரேதாத்மாக்கள் கூட ஓடிவிடும்.
நிச்சயமாக ஓடிவிடும். தொடர்ந்து நீங்கள் ஒரு சில நாளுக்கு இதை தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், பிறகு 3 நாளுக்கு ஒரு நாள், அப்படி இடைக்கிட நீங்கள் போட்டுக்கொண்டு வர, பிறகு மாதம் ஒரு முறை என்றெல்லாம் போட அந்த அந்த பேய்ப்பிணி என்பது அவர்களை அண்டவே அண்டாது. இதை விட நாங்கள் இனி பலவிதமான மந்திர பிரயோகங்களும் இருக்கிறது. இதுதான் சொறித்தவளை. இதையும் நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன் குடலை போக்கி இதற்குள் தான் நீங்கள் வைத்து அதை ஒரு வெள்ளை துணியால் கட்டி காய வைத்து, அதற்கு பிறகு வெள்ளை துணியால் இருந்தால் சும்மா ஒரு கண்ணற துணியாக இருக்க வேண்டும். வெயிலில் வைத்து காய வைத்து அதை சூரணம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்படும் போது பயன்படுத்தலாம். மந்திரம் படிப்பவர்கள், ஆரம்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவ்வாறான தந்திர பிரயோகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் பல முறைகள் தந்திர முறையில் பேய் துரத்தும் முறை இருக்கிறது. அதையும் நான் பின்னால் பல வீடியோக்களில் நான் உங்களுக்கு வெளியிடுவேன். இது நிலத்தில் இருக்கும் சொறித்தவளையாக இருக்க வேண்டும். அதை கவனமாக, ஏனென்றால் ஒவ்வொரு மரத்தில் இருக்கும் வேறு வேறு தவளை இனம், தேரை இனங்கள் வேறு வேறு செயற்பாட்டை செய்யும். இது நிலத்தில் தவழ்ந்து திரியும் தவளை. இந்த சொறித்தவளையைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இனி நாங்கள் மந்திர முறை மூலம் ஓலை விட்டு ஒரு பேயை துரத்தும் முறையை நாங்கள் பார்ப்போம். இம்மந்திரத்தை யாரும் செய்யலாம். ஒரு மாந்திரீகர் ஒரு ஏதேனும் வேலைப்பளு காரணமாக அங்கு ஒரு தேவதை பிடித்தவரிடத்துக்கு போக முடியாமல் போனால் இம்மந்திரத்தை ஒரு ஓலையில் எழுதி, அதற்கு சில முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளை செய்து பின்னால் நான் கூறுவேன். அந்த முறைகளை செய்து இந்த ஓலையை நீங்கள் அனுப்பிவிட்டால் தேவதை அவரை விட்டு விலகி போகும். மந்திரம்: ஓம் திரு பரமேஸ்வரி கிருபையினால் இன்னார் வீட்டில் இன்ன நட்சத்திரத்தை உடைய இன்னார் பெயரில் நிற்கும் பூத பிரேத பிசாசு பில்லி சூனியம் பரமேஸ்வரி தாயிற்கும் எனக்கும் வேண்டியவராகிய இவரிலிருந்து விலகி நிற்க வேண்டும். இப்படிக்கு மந்திரமூர்த்தி. மந்திரம்: சக்தியே வௌஷட், சக்தியே வௌஷட் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இன்னார் என்ற இடத்தில் நீங்கள் அந்த தேவதை பிடித்தவரின் பெயர், நட்சத்திரத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பிரயோக முறையை நீங்கள் ஒரு ஓலை, பனையோலையோ அல்லது தென்னையோலையோ எடுத்து அந்த ஓலையில் பின்னால் சக்கரம் இருக்கிறது, அந்த அச்சரத்தை எழுதி அதற்கு புராண பிரதிஷ்டை செய்து, சத்தியநாம புராண பிரதிஷ்டை செய்து, பின்பு இம்மந்திரத்தை உச்சரித்து அதன் பிறகு 108 முறை கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் பெரிய அளவு இம்மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. 9 முறை கொடுத்ததுக்கு பிறகு சாம்பிராணி புகையெல்லாம் விட வேண்டும். அதற்கு முதல் நீங்கள் இந்த மந்திரம் செய்வதற்கு முன் சாதாரணமாக செய்யலாம். ஓரளவு சக்தியாக இருக்கும். ஒரு 1008 உரு கொடுத்து கொண்டால் இதற்கும் நீங்கள் விக்னேஸ்வர பூசை, குரு பூசை என்பன செய்து சங்கல்பிச்சே நீங்கள் இம்மந்திரத்தை சித்தி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 1008 உரு கொடுத்தாலே போதும். பிரயோகம் செய்யும் முன்னர் பரமேஸ்வரி தேவியை நீங்கள் உபாசனை செய்தால் மிக்க நல்லது. உபாசகராக இருந்தாலும் நல்லது. இதை நீங்கள் இந்த ஜந்திரத்தை எழுதி நீங்கள் கொடுத்து அனுப்பும் பொழுது ஒரு சாம்பிராணி புகையும் பிடித்து அதற்கு பிறகு அந்த ஓலையை யாரிடமாவது அனுப்பிவிட்டால் அவர்கள் அங்கு கொண்டு சென்று அவரின் தலையில் வைக்க, அவர்களை விட்டு, அது தேவதையாக இருந்தாலும் சரி, பிரேதாத்மாக்களாக இருந்தாலும் சரி, அவரை விட்டு நீங்கிவிடும். நீங்கள் மந்திரவாதியாக இருந்து கொஞ்சம் பழப்பக்கூடிய தேவதையாக இருந்தால் உங்கள் உபாசனா தெய்வம் பழங்கூடியதாக இருக்க வேண்டும். இதற்கு பூசை பொருளாக வெற்றிலை, பாக்கு, பழம், பால், தேங்காய், இளநீர், இன்னும் தேவதைக்கேற்றவாறு பல நைவேத்தியங்களை வைத்து நீங்கள் சித்தி செய்து கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு மந்திரம். நீங்கள் ஏதேனும் ஒரு அவசர காரியமாக இருக்கின்றீர்கள் என்றால், அவர்களுக்கு விபரீத பேய்கள்
பிரேதாத்மாக்கள் விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். எங்கள் ஊரில் அண்மையில் கூட ஒரு விபரீதம் நடந்தது. அது அ பின்னால் நான் வரும் வீடியோக்களில் சொல்கிறேன். அவ்வாறான விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். விபத்துகளை ஏற்படுத்திவிடும். அவருக்கு உயிராபத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் தேவதைகள் உடனடியாக நீங்கள் இதற்கு 9 கொடுத்து அனுப்பிவிட்டால், தேவதை அவரை விட்டு விலகிவிடும். நீங்கள் காரிய சாத்தியம் எல்லாமே 3 தடவை உச்சரித்தாலே போதும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. எனது தாத்தா செய்யும் பொழுது பல தடவை நான் பார்த்திருக்கிறேன். இதன் யந்திரம் பார்ப்போம். யந்திரம் இதுதான். இந்த 3 யந்திரத்தையும் அந்த ஓலையில் எழுதி, மந்திரத்தையும் எழுதி, நீங்கள் 9 தடவை உச்சரித்து நீங்கள் சாம்பிராணி புகை காட்டி அனுப்பிவிட்டால், பேய் அவரை விட்டு விலகிவிடும். அவருடனேயே அந்த ஓலை இருக்க வேண்டும். அவர் அங்கே கொண்டு போய் அவர் தலையில் வைக்கவே நீங்கள் பேய், பிரேத ஆத்மாக்கள், தேவதையாயிருந்தால் விலகிவிடும். அதை நீங்கள் அவருடைய ஒரு பட்டியில் சுற்றி அவருடைய வைத்திருக்கும்படி கொடுத்து விடுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. விபரீதங்கள் ஏற்படாது. இது கைகண்ட ஒரு தொழில். நான் நேரடியாக பார்த்ததும் செய்ததுமான தொழில். நீங்கள் கவனமாக செய்யுங்கள். அவ்வளவுதான். கொடுத்து பாருங்கள். பிறகு உங்களுக்கும் சக்திகள் கொஞ்சம் இருக்க வேண்டும். இந்த மந்திரத்தை நன்றாக உச்சரித்திருக்க வேண்டும். பரமேஸ்வரி தேவியை நீங்கள் பூஜை செய்திருந்தாலே போதும். அல்லாவிட்டால் இதற்கு ஒரு பரமேஸ்வரி மந்திரம் இருக்கிறது. அந்த பரமேஸ்வரி மந்திரத்துக்கு நன்றாக கொடுத்து வைத்து கொண்டாலும் நல்லது. ஏனென்றால் தேவதைகள் ஒரு மாந்திரிகர் போவதென்றால் அந்த தான் பீடித்திருக்கும் நபருக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து ஒரு பூசகர் மகனை பூசை செய்ய விட்டுவிட்டு அங்கிருந்து வெறும் ஒரு பிரேதாத்மா பிடித்தவரை உணர்த்துவதற்காக இங்கு வருகதாக இருந்தார். நமது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும் ஒரு பூசாரி. அவர் வருவதை அறிந்து அந்த பிரேதாத்மா என்ன செய்தது, அவருக்குள் பூந்திருந்த அந்த பிரேதாத்மா அந்த பெண்மணியை அடிக்க வைத்து தன் உயிரை நீட்டுக்கு வெளியேற்றி கொண்டது. சாட்டுத்தான். அதனால் பிரேதாத்மாக்களோடு நீங்கள் கவனமாகத்தான் கையாள வேண்டும். அதற்குத்தான் அந்த புகைமுறை. அந்த புகைமுறையெல்லாம் போட்டால் யாருமே நிற்க முடியாது. எந்த பிரேதாத்மாவும் நிற்க முடியாது. அப்படியான தந்திரங்களையும் கையாள வேண்டும். மந்திரக்காரரோ அல்லது பூசாரிகளோ இந்த முறைகளை பின்பற்ற வேண்டும். எதுவும் தெரியாதவர்கள் அந்த புகையை போட தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் வீட்டுக்கு நல்லது. இம்மந்திரத்தை முதல் கூறிய ஓலை அனுப்பும் மந்திரத்தை சித்தி செய்வதற்கு முதல் ஒரு பரமேஸ்வரி மந்திரம் இருக்கிற ரகசிய முறையான பரமேஸ்வரி மந்திரம் இருக்கிறது. ஹரியோம் ஓம் சிவாய நம, அருணபாட்பதியே நம, வாழை சுந்தரி பரமேஸ்வரியே, குஞ்ச பகவதி இந்திராணி என்று வரும் இந்த மந்திரம். அங்கால் பீஜங்கள் வரும். இது எமது பரம்பரையாக சத்தியவாக்கின் அடிப்படையிலும் குரு சிசிய முறையிலும் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதால் என்னால் முழுமையாக இதனை கூற முடியாது. மந்திரம் படிக்க விரும்பும் இவ்வாறான விடயங்களை செய்ய விரும்புபவர்கள் இவ்வாறான பரமேஸ்வரி மந்திரத்தை சித்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும். இம்மந்திரத்திற்கு ஒரு யந்திரமும் இருக்கிறது. சித்தி செய்து வைத்து கொண்டால் எக்காரியத்திற்கும் நீங்கள் உபயோகிக்கலாம். இம்மந்திரத்தை சித்தி இது ஒரு வாழை என்பது ஒரு தேவதையை தனக்கு வசப்படுத்தி கொள்வது. வாக்கு வாழையாகும் வாழை முறை என்று கூறுவார்கள் எமது பிரதேசத்தில். நல்ல சிறப்பான முறை. ஆனால் என்ன, சத்திய வாக்குகளுக்கு நாமும் கட்டுப்பட்டிருப்பதால் குரு சிசிய முறையில் மட்டுமே இவ்வாறான பிரயோகங்களை என்னால் உங்களுக்கு கூற முடியும், பகிர முடியும். ஆதலால் கற்க உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்ளலாம். முழுமையாக என்னால் கூற முடியாததற்கு மனம் வருந்துகிறேன். எவ்வளவு மந்திரங்கள் பதிவிட்டாலும் பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படும்.
அவ்வாறான சந்தேகங்களை குருமுறையில் நீங்கள் படிப்பதே நல்லது. சுயநலக்காரராக இல்லாமல் நீங்கள் இவ்வீடியோவை பார்ப்பவர்கள் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் பல பேருக்கு நீங்கள் சுயநலம் இல்லாமல் இதை பகிருங்கள். அதுவே உங்கள் நன்றியை காட்டும். அல்லாதவர்கள் எனது எந்த மந்திரத்தை எடுத்தாலும் அவர்களுக்கு சித்திக்காது. இது எனது குருவை சாட்சியாக வைத்து நானிடும் சாபம்.